1900களின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தை. அவளின் கண்களில் இருந்தது ஒரு கனவு. அது தனக்கான கனவல்ல, நாட்டுக்கான கனவு. அந்த குழந்தையே பின்னர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தன்னுடைய தைரியத்தால் பெயர் பெற்ற வீராங்கனை கே.பி. ஜானகியம்மாள். பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருந்த காலம் அது. இந்தியர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் மண்ணில் அந்நியர்களின் ஆட்சி. இந்த நிலையை பார்த்த ஜானகியம்மாளின் மனதில் எழுந்தது ஒரு கேள்வி: நாம் எப்போது சுதந்திரமாக வாழ்வோம்? தேசிய இயக்கங்கள் தீவிரமடைந்தபோது அவர் துணிச்சலுடன் போராட்டங்களில் கலந்து கொண்டார். வெளிநாட்டுப் பொருட்களை எரித்தார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முழக்கமிட்டார். பெண்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். வந்தே மாதரம் என்ற முழக்கங்கள் காற்றில் ஒலித்தபோது அவரது குரலும் அதில் கலந்து முழங்கியது. அவரது தைரியம் பிரிட்டிஷ் அரசுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. பலமுறை கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையின் இருண்ட அறையில் கூட அவரது மன உறுதி மட்டும் ஒளியாக இருந்தது. சிறையிலிருந்தபோதும் மற்ற பெண்களுக்கு தைரியமளித்தார். நாட்டுப்பற்றை பாடல்களால் ஊட்டினார். நாம் வீழ்வதில்லை, இந்தியா எழும் என்று உறுதியளித்தார். சுதந்திரம் வந்த பிறகும் அவர் ஓயவில்லை. பெண்கள் கல்வி, சமத்துவம், சமூக முன்னேற்றம் இவற்றிற்காக தொடர்ந்து உழைத்தார். ஒரு பெண் விழித்தால் ஒரு குடும்பம் விழிக்கும், ஒரு குடும்பம் விழித்தால் ஒரு சமூகம் விழிக்கும் என்று நம்பியவர் ஜானகியம்மாள். அவரது வாழ்க்கை ஒரு போராட்டம். அவரது பயணம் ஒரு ஊக்கக்கதை. அவரது தியாகம் இந்திய வரலாற்றில் அழியாத முத்திரை. இன்று நாம் சுதந்திரமாக சுவாசிக்கிறோமென்றால் அதில் இவரை போன்ற வீரப் பெண்களின் தியாகமும் கலந்து இருக்கிறது. கே.பி. ஜானகியம்மாள் தைரியத்தின் வடிவம், தன்னலமற்ற சேவையின் சின்னம், சுதந்திரத்தின் தீப்பொறி.